வணக்கம். கந்தசஷ்டி 4ஆம் நாள். இன்னைக்கு நைவேத்தியம் வந்து அசோகா பாத், அசோகா அல்வா, அசோகா ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் பண்ண போகிறேன். பண்ணுறது தான் பண்ணுறோம். உங்களுக்கும் இதை ஒரு வீடியோவாக காட்டலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு நான் காட்ட போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு முதல்ல பார்த்துடலாம். நான் வந்து இப்போ முதல்ல இது வந்து பாசிப்பருப்பில் நம்ம செய்யணும். ஸோ பாசிப்பருப்பு 1 கப்பு எடுத்துகிட்ருக்கேன். அதே அளவுக்கு கப்பில் 1 கப்பு நெய் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போதும். அப்புறம் கேசரி பவுடர் கலருக்காக, அது ஆப்ஷனல் தான். அடுத்தது முந்திரி பருப்பு இன்னும் கூட பொடிசு பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் ஏலக்காய் பவுடர், சர்க்கரை மட்டும் நம்ம எந்த அளவில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதில் 2 மடங்கு சர்க்கரை எடுத்துக்கணும், 2 கப் அளவுக்கு. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ பண்ணலாம். இப்போ அந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரை மூடி 4 விசில் வந்து நீங்கள் வச்சுருங்க. 4 விசில் வச்சா நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரை திறந்துட்டேன். இது ஓரளவுக்கு மசிஞ்சு இருக்குது. இதுக்கும் மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழவா வேணும்னா இன்னும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த முந்திரி பருப்பை வறுத்துக்கிறதுக்காக அதை வந்து கடாயில் ஊற்றி உருக வைங்க. இப்போ வந்து அந்த நெய் காஞ்சோடனே சூடு வந்தோடனே நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. இந்த வறுத்ததை எடுத்து இந்த கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நெய் மட்டும் அந்த கடாயில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதில் தான் நம்ம இப்போ கோதுமை மாவு நம்ம 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வறுக்க போகிறோம். ஸோ கோதுமை மாவு எடுத்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த கோதுமை மாவு வந்து வாசனை வர்ற அளவுக்கு, அதுக்காக தீயக்கூடாது, நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் வறுத்தா போதும். இந்த நெய்யோடு கலந்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம இந்த பாசிப்பருப்பு நம்ம அதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அல்வா மாதிரி கிளறணும். அப்போது அந்த நெய்யை வந்து நீங்கள் பாதி அளவுக்கு நீங்கள் இப்போ ஊற்றிக்கோங்க. அந்த நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா இதை கிளறிட்டே இருங்க. அந்த பாதி அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறதுல நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில், அது மெயினாக ரொம்ப தீய விடாமல் நல்லா அது திரண்டு வந்துட்டுருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த கேசரி பவுடரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கேசரி பவுடராக போட்டிங்கன்னா ரொம்ப ஒரே பக்கமாக அந்த கலர் வந்து இதுவாகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கரைச்சி இப்படி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த கலர் வந்து எல்லா இடத்துலையும் படும். உங்களுக்கு கலக்கும்போது ஈவனாக கலக்க முடியும். இப்போ இந்த மாதிரி சுருண்டு, இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, இந்த கடாய் இரும்பு கடாய் தான். ஸோ அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லது. நான் வந்து மிச்சம் இருக்கிற அந்த நெய்யையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கலர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யெல்லாம் சேர்த்துட்டே வந்துடணும். இந்த 1 கப்பு நெய்யையும் நடுவில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஒட்டாமல் வர்றது தான் பதம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை, அந்த பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல்லாம் போகணுன்றதுக்காக இது பண்ணும்போது இந்த அளவுக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரையை சேருங்க. ஒட்டாமல் வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள், ஏன்னா சர்க்கரை போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஸோ இந்த சர்க்கரையை நீங்கள் அதில் கொட்டி சேர்த்திங்கன்னா அப்போ இன்னும் டேஸ்ட் வந்து நல்ல ஒரு இதுவாக வரும். முன்னாடியே நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடணும். ஏன்னா இப்போ இந்த சர்க்கரை போட்டோன்னே இலகும்.
அதில் கொஞ்சம் வெந்துடும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெந்து அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த பதத்தில் இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இப்போ தான் அல்வா பதத்துக்கு இந்த சர்க்கரை போட்டோன்னே தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை இது போதும் அப்படிங்கும்போது நம்ம இந்த நெய் வந்து போதுங்கிற அளவு இருந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். பண்ணிவிட்டு இப்போ ஏலக்காய் பவுட்ரை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் பவுட்ரு போட்டு கலக்கும் போதே நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான் அசோகா அல்வா. இந்த அசோகாபாத்தோட கண்டிஷன், அதாவது எப்படி நல்லா வெந்திருக்கா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த பாருங்கள், இப்போ தொட்டிங்கன்னா அப்படியே இந்த ஸ்பூனில் ஒன்றுமே ஒட்டாமல் வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா உருட்டினீங்கன்னா அப்படியே ஒட்டக்கூடாது கையில். அப்படி இருந்ததுன்னா அது கரெக்டான பதம்னு அர்த்தம். அவ்வளோதான். அது வந்து நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வணக்கம். இன்னைக்கு கந்தசஷ்டியினுடைய 4ஆம் நாள். அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாகிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை மனதில் நினைத்து அவரை உருவகப்படுத்தி தான் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் கந்தசஷ்டி வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு. சுவாமிமலையில் என்ன தல வரலாறு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி அதை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளும்போது அது ஒரு பேரின்பத்தை கொடுக்கும். ஏன்னா தகப்பன் சுவாமி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் இந்த தலத்தில் அழைக்கப்படுறாரு. அதற்கான காரணம் பிரணவ மந்திரத்தை தனது தந்தைக்கு உபதேசித்த காரணமாக, அதாவது தான் குருவாக அமர்ந்து கொண்டு கால் மேலே கால் போட்டு அமர்ந்து கொண்டு ஒரு அழகு ஸ்வரூபமாக குரு மாதிரி தோற்றமளித்து கொண்டு தன்னுடைய தந்தையை அடிபணிய செய்து பிரணவ மந்திரத்தை ஒரு மாணவன் போல கேட்கணுன்னா நல்ல ஒரு அடக்கத்தோட கை கட்டி வாய்ப்பொத்தி அந்த மந்திரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி உருவகப்படுத்தி பார்த்தோன்னா அவ்வளவு ஆனந்தமான காட்சி. அது நடைபெற்ற தலம் தான் சுவாமிமலை. சுவாமிமலைக்கு புராண பெயர் ஒன்று உண்டு. அதற்கு பெயர் திருவேரகம் அப்படிங்கிற அந்த பேரில் இப்போ அழைக்கப்படலை, சுவாமிமலை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். சுவாமிநாத சுவாமின்னு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறார். ஏன்னா தந்தைக்கு உபதேசித்த காரணத்தினால அவர் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பேரும் அவருக்கு உண்டு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இந்த கந்தசஷ்டி விழா மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் இந்த உலகத்து ஜீவராசிகள் அனைவருக்கும் கிடைக்கணும், எல்லா இடத்துலையும் சுபிட்சம் விளங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.